இணையதளம் மூலமாக ஆங்கிலம் படிக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஈஸி இங்கிலீஷ் 9 லெசன் 9க்கு வந்திருக்கிறோம். சரியா? இப்போ 8ஆம் படத்தில் கடந்த காலத்தை பார்த்தோம். அதாவது இஸ்ஸு வரும்போது நிகழ்காலத்தில் இஸ்ஸு, ஆமு, ஆர் அப்படின்னு சொல்லி 3 வார்த்தைகளை பயன்படுத்தினோம். கடந்த காலம் வரும்போது வாசு வேறுனு 2ஆக பிரிச்சிட்டோம். அதனால் வாசுக்கு 9 வார்த்தைகள் இருக்குது. ஏன்னா ஐயும் சேர்ந்துருக்குது. ஐக்கு ஆம்னு தனியாக இருந்தது. இப்போ ஐக்கும் வாஸ் தான். அதே மாதிரி யூக்கு நிகழ்காலத்தில் யூ ஆர் தனியாக வந்தது ஒருமைக்கு. பன்மைக்கும் ஆர் தான். இப்போ இங்கே கடந்த காலத்தில் பன்மைக்கும் யூ வேர் தான், யூ வேர் தான். ஸோ இங்கே எத்தனை, அங்கே ஒரு 9 வாசு, இங்கே ஒரு 2, 4, 6, ஒரு 8 வேர். சரியா? அதை நான் எழுதிக்கிட்டு தான் தயவுசெய்து போருங்க. இந்த 9 வார்த்தைகளுக்கு வாசு, 8 வார்த்தைகளுக்கு வேறு. நீங்கள் எந்த வார்த்தையை இங்கிலீஷில் பயன்படுத்த நினச்சாலும் இது உள்ளே தானே வரும். சரியா? இப்போ மை டேடி வாஸ், என்னுடைய அப்பா இருந்தார். இன்னும் தானே இருந்தார், எங்கே பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசும்போது. அப்புறம் மை டேடி அண்ட் மை மம்மி வேர், என்னுடைய அப்பாவும் அம்மாவும் இருந்தார்கள். அப்புறம் எங்கே போனாங்கன்னு தெரில. சரி, இப்போ நம்ம நினச்சிப்போம் மாற்றி போடு கேள்விகள். இதுதான் நம்முடைய 9ஆம் பாடம். அதாவது 7ஆம் பாடத்தில் நிகழ்காலத்தில் கேள்வி கேட்டோம். அந்த நிகழ்கால வினைச்சொல்ல முன்னாடி தூக்கி போட்டோம். அதனால் அது கேள்வியாக மாறிச்சு. இப்போ நம்ம கடந்த காலம் இல்லையா? ஸோ இதை நான் எழுதிக்கிட்டு தயவுசெய்து பொறுத்துக்கோங்க. பாருங்கள். அதாவது கடந்த காலம் மாற்றி போடு கேள்விகள். நிகழ்காலத்தில் ஆம், இஸ், ஆர்னு 3 வார்த்தைகள் வந்தது. கடந்த காலமாக இருக்கிறனால வாசு வேறு. நீங்கள் எந்த வார்த்தை, அதாவது எதை பற்றி பேசுகிறோமோ யாரை பற்றி பேசுகிறோமோ அதான் சப்ஜெக்டு. அது ஒருமையாக இருந்தால் வாசு, பன்மையாக இருந்தால் வேறு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வாசை நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தேன்னா அந்த கடைசி எழுத்தை மட்டும் மாத்திரம். இப்போ வாஸ் கேபிட்டல் எழுத்தாக மாறிடுது. ஏன்னா அது முதல் வார்த்தை, வாக்கியத்தில் முதல் வார்த்தை. ஐ எப்போதுமே பெருசு தான். அப்புறம் வாஸ் எப்போதும் பெருசு. வாஸ் ஹீ, அவன் இருந்தானா. ஹீ சின்ன எழுத்தாக மாறிடுது, ஹைச்சு. அதுமாதிரி எல்லா எழுத்தும் சின்ன எழுத்தாக மாறிடுது. ஸோ இதை நான் மொத்தமாக சொல்லிட்டேன். வாஸ் ஹீ, அவன் இருந்தானா. வாஸ் ஷீ, அவள் இருந்தாளா. வாஸ் இட், அது இருந்ததா. வாஸ் தட், அது இருந்ததா. வாஸ் தட் பாய், அந்த பையன் இருந்தானா. அப்புறம் வாஸ் திஸ், இது இருந்ததா. வாஸ் திஸ் பாய், இந்த பையன் இருந்தானா. வாஸ் எ ட்ரீ, ஒரு மரம் இருந்ததா. ஸோ நான் தமிழர்த்தம் எழுதலை, ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் மன்னிச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். கடந்த காலத்தில் 2 வார்த்தை தான், வாசு வேர். ஸோ வாசு சொல்லியாச்சு. இப்போ வேர் வி, நாங்கள் இருந்தோமா. வீவர்னால் நாங்கள் இருந்தோம். அந்த கடைசி எழுத்தை மட்டும் இருந்தோ, இம்ம போல மா, இருந்தோமா, அவ்வளோதான். வேர் யூ, நீ இருந்தாயா. நீ இருந்தாய், நீ இருந்தாயா. வேர் யூ, நீங்கள் இருந்தீர்கள் அப்படின்னு சொன்னோம். யூவர், நீங்கள் இருந்தீர்கள். வேர் யூ, நீங்கள் இருந்தீர்களா. அப்புறம் வேர் தே வேர்னா அவர்கள் இருந்தார்கள். இப்போ மாற்றி போட்டிருக்கோம், வேர் தே. வேர் டபிள்யூ முதல் எழுத்து கேபிட்டல் எழுத்து, இங்கே எல்லா எழுத்தும் சின்ன எழுத்தாக மாறிடும். சரியா? அதை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. ஐ மட்டும்தான் எப்போதும் பெரிய எழுத்தாகவே இருக்கும். அப்போ வேர் யூ, நீ இருந்தாயா. வேர் யூ, நீங்கள் இருந்தீர்களா. வேர் தே, அவர்கள் இருந்தார்களா. வேர் தீஸ், இவைகள் இருந்தனவா. வேர் தீஸ் பாய்ஸ், இந்த பையன்கள் இருந்தார்களா. வேர் தோஸ், அவைகள் இருந்தனவா. வேர் தோஸ் பாய்ஸ், அந்த பையன்கள் இருந்தார்களா. ஸோ 8 வேர். சரியா? இப்போ தமிழத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சொல்லாட்டி நீங்கள் முன்னாடி உள்ள வாக்கியங்களை வச்சு அப்படியே அதை கேள்வியாக மாற்றிக்கிட வேண்டியதான். இவ்வளவுதான். ஸோ கடந்த காலத்தை முடிச்சாச்சு, நிகழ்காலத்தை முடிச்சாச்சு, கடந்த காலத்தை முடிச்சாச்சு. இப்போ நம்ம எதிர்காலத்தை பார்க்க போகிறோம். இதே மாதிரி தான் 2 பாடம், சின்ன பாடம், ரொம்ப ரொம்ப எளிது. தயவுசெய்து படிங்க. 9952310603 என்னுடைய ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி ரைட்டாக தப்பான்னு கேட்கலாம். அதில் ஃபோன் போட்டு ஃபாதர், நான் அப்படி சொந்தமாக ஒரு வாக்கியம் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், அது கரெக்டான பாடுங்க இல்லையா. இப்போ இந்த ஒரு பெண்ணுடைய கேப் இருக்குது, பேனா மூடி.
பேனா அங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து பேனாவை காணும்னு தேடுறோம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் ஃபஸ்ட்டு? ஒரு பேனா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? எ பென் வாஸ், ஒரு பேனா இருந்தது. அப்புறம் இப்போ அந்த மூடி இங்கே இருக்குது, பேனா அங்கே இருந்தது அப்படின்னா அதை மாற்றி போடணும். எ பென் வாஸ், ஒரு பேனா இருந்தது. வாஸ் எ பென், ஒரு பேனா இருந்ததா. அப்புறம் இங்கே இருந்ததான்னு கேட்குறதுக்கு இங்கேனா ஹியர். அப்போ வாஸ் எ பென் ஹியர் இருந்தால். அப்புறம் அதில் நம்ம தூரத்தில் இருந்து வாஸ் எ பென் தேர், அங்கே ஒரு பேனா இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ எ பென் வாஸ் தேர், எஸ் எ பென் வாஸ் தேர். அப்புறம் இந்த அந்த அந்த இருக்கு, அந்த பேனா அந்த இருக்குது அப்படின்னா எ பென் இஸ் தேர், ஒரு பேனா அந்த இருக்குது. எ பென் இஸ் தேர் அப்படின்னு நம்ம வந்து கை காட்டி சொல்லுவோம். எ பென் இஸ் தேர். இஸ் எ பென் தேர் அப்படின்னா ஒரு பேனா அங்கே இருக்கிறதா. ஸோ இஸ்ஸு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வந்தால் வாக்கியம். இஸ்ஸு முன்னாடி வந்துடுதுன்னா அது வினைச்சொல். வினைச்சொல் முன்னாடி வந்தாச்சுன்னா அது கேள்வி. இவ்வளோதான். மாற்றி போட்டால் கேள்வி, நார்மல் எழுதுனா வாக்கியம். இவ்வளோதான். சரியா? அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. சொந்தமாக எழுதி பழகுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அல்லது நான் எழுதுறதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் வந்து இங்கிலீஷ் அழகாக படிச்சுக்கிடலாம். உங்களுக்கு நான் ஆங்கிலம் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப்னாலும் பண்ண தயாராக இருக்கிறேன். இதுக்கு ஃபீஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இலவச ஆங்கில வகுப்பு. நல்லா படிங்க. தயவுசெய்து இங்கிலீஷ் மீடியத்தில் போய் சேர்ந்து உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் வீணாக்கிறாதீங்க. நன்றி 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 மக்களே.